எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்றார் அவை பிராட்டியார். இந்த நேரத்திலே எனக்கு கல்லூரியில் என்னுடைய பள்ளியிலே எனக்கு கணிதம் சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் 8ஆம் வகுப்பிலே திரு வலிநாயகம் ஆசிரியர், என்னுடைய 10ஆம் வகுப்பிலே திரு அகஸ்டின் ஆசிரியர், என்னுடைய 12ஆம் வகுப்பிலே திரு சதாசிரம் ஆசிரியர். இந்த 3 பேரை நான் நினைவு கூறுகிறேன். ஏன்னா அவங்க எனக்கு வாழ்க்கையில கணிதத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து எனக்கு படிக்க வைத்து நல்ல ஒரு மதிப்பெண்களை நான் பெறும்படி உதவி செய்தாங்க. அவங்களுக்காக நான் நிறைய நன்றி செலுத்துகிறேன். அவங்க கையால் நான் கொட்டு வாங்கியிருக்கிறேன், திட்டு வாங்கியிருக்கிறேன், தட்டிங் வச்சுட்டாங்க. அது எல்லாமே என்னுடைய நல்லதுக்காக அவங்க செய்து நான் நினைத்து பார்க்கிறேன். சரி, இப்பொழுது கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்கு என்று சொன்ன மகாகவி பாரதி நான் நினைவு கூறுகிறேன். ஒருவேளை நம்முடைய மகாகவிக்கு வலிநாயகம் ஆசிரியர் போன்றோ, அகஸ்டின் ஆசிரியர் போன்றோ, அது சதாசிரியர் ஆசிரியர் போன்றோ ஆசிரியர் கருத்திருப்பாங்க நிச்சயமாக மகாகவி ஆமணக்குன்னு சொல்லிக்க மாட்டார், மணக்கின்றதே சொல்லியிருப்பார். ஓகே, ஒருவேளை மகாபாரதிக்கு ஒரு கணக்கு ஆசிரியர் சரியா அமையல போல. சரி, என்னுடைய உரையினுடைய உருகமைப்பை நான் பார்க்கலாம். நான் ஒரு சிறு முகவரி கொடுத்து கணக்கு அதிகாரம் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே சில நூல் தான் இருக்கு கணக்கு பத்தி. ஆசான கோலாகலங்கள், கணக்கு அதிகாரம் ஒரு வெகு சில நூலிலே இருந்தது. அதை பத்தி ஒரு முகவுரை. தொடர்ந்து கணக்கு அதிகாரத்துல எண்கள், அது சிறப்பு பத்தி நாம் பார்க்க போறோம். அப்புறம் அதில் உள்ள சில கணக்குகள், புதிர் கணக்கோ நிலக்கணக்கோ, அதுல சில உதாரணங்களை பார்க்க போறோம். தொடர்ந்து கோலத்துக்கும் எண்களுக்கும் என்ன தொடர்பு, எல்லாரும் அதிகமா வரைகிற இந்த இதய தாமரை கோலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த கணக்கோ அல்லது வரைபடமோ கோலமோ எப்படி ஒரு பார்வையற்ற மாணவருக்கு நம்ம கற்பிக்க முடியும், அந்த கற்பித்தல் முறையை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அதே பாணியில பல்லாங்குழியோ பராபதமோ நம்ம எல்லாரும் விளாண்டுருக்கோம். ஒரு பார்வையற்ற அல்லது மாற்றுத்திறனாளி எப்படி விளையாடுவாங்க, எப்படி நம்ம அதை மாற்றி அமைக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் கணிதமும் எண்ணும் தொடர்பு நீங்க பார்க்க போறீங்க. சரி, கணக்கு அதிகாரம். இந்த நூல் 15ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ஆனால் அது அச்சுக்கு 1872. ஆனால் அதுல நிறைய பிழைகள் இருந்தது. அதுக்கப்புறம் 1899, 1938 பதிப்பாச்சுது. ஆனால் 1958 சைவ சித்தாந்த கழகம் தான் அதை மீண்டுமாக மறுபதிப்பு செய்தாங்க. பிழைகள் எல்லாம் அகற்றி ஒரு நல்ல முறையில் அதை வெளியிட்டாங்க. இந்த பதிப்பு இணையதளத்திலும் இருக்குது. சரி, அந்த அந்த கணக்கத்தான் புத்தகத்தை உள்ள வாசிக்கும் போது முதல்ல அதுல கடல் வாழ்த்தோட ஆரம்பிக்கிறாரு, அது ஆக்கியோன். அதுக்கப்புறம் அவர் தனிப்பட்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பொன்னி நாட்டு பொருந்திய புகழோன் மன்னர் கோமான் வழிமுதலுடையோன் முத்தமிழ் தெரிவோன் முகரியம் பெரும்பதி மத்தி மத்தளத்தின் மறைவர் வாழும் குற்றமில் காட்சி கொருங்கையர் கோமான் புத்தன் புதல்வன் காரி என்பவனே. என்னுடைய பேர் காரி, நம்ம காய் நாயரான்னு சொல்றோம். அவருடைய தந்தை மன்னர் பரம்பில புத்தன் என்பவர். இவருக்கு வாழ்ந்த இடம் சோழ நாட்டை ஒட்டிருக்க கொருங்கையூர் என்ற பகுதி. அங்கு பிறந்து வாழ்ந்தவர். நல்ல கவிஞர், எழுத்தாளர், கணக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர். நம்ம எல்லாரும் உபயோகிக்கிற அந்த புத்தகத்தை வெளியிட்டவர். அவர் ஒரு 100 பகுதி போட்டு சொல்றாரு, ஆரிய மொழியால் முன் அறந்தனர் எடுத்துரைத்த கூறிய கணித நூலை குவலயம் தங்கிலையானும் சூரியன் தனக்கு நேரே தோன்றுமின் மின்மணி குழு போல் சீரி தமிழார் சொல்வேன் சிறந்தவர் சுடரம்மா. அது
ஆரிய மொழியில வந்து அந்தணர்கள் வந்து சொன்ன கணித நூல்கள் அது சிறப்பை பத்தி நான் வந்து சீரி தமிழ்ல சீரிய தமிழிலே அந்த சூரியன் ஒழிக்கும் போது அந்த மின்மணி பூச்சி எப்படி மினுங்குதோ அது போன்று நான் சிறந்த அமைப்பில் அந்த அந்த கணிதத்துடைய சிறப்பை நான் சொல்லுவேன் என்று நூலில் சொல்றாரு. ஆக நம்மளுக்காக அவர் வந்து மற்ற வட நாட்டிலே வடமொழியிலே ஒரு செய்யப்பட்ட கணிதத்தையும் எடுத்து ஆராய்ந்து அதை தொகுத்து நம்மளுக்கு வளர்ந்திருக்கார். ஆக இந்த நேரத்தில் நம்ம அந்த காரி நாயனார் நம்ம வந்து நன்றியுடன் மன்னித்து பார்க்கணும். அவர்களே அந்த கணக்கதிகாரத்துல எல்லாம் செயற்பாக்கள் வடிவில் இருக்கு, செயல் வடிவில் இருக்கு, வெண்பா வடிவ அமைந்திருக்குது. அது வந்து ஒரு ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு பேசுவது போலோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அது முக்கியமா 6 பிரிவுகள் காணப்படுது. 6 பிரிவுல 64 வெண்பாக்கள். அது பொன்வழி, நிலம்வழி, அரிசி வழி, கால்வழி, கல்வழி, பொதுவழி என்று பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அதை தவிர நிறைய கணக்கும் இருக்குது. மொத்தம் 107 செயற்கள் இருக்கு. எண் அளவை, கன அளவை, கால அளவை, நிலவழி, நிறுத்தல் அளவு, நீட்டல் அளவு, நீர்வழி, நெல்வழி, முகத்தளவு அப்படி பிரிச்சிருக்காங்க. ஆக 107 பாடல்கள் அதுல இருக்குது. இது தவிர சில புதிர் கணக்குகளும் அதுல காணப்படுது. சரி, நான் வந்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சில கணக்கில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த கணக்கை வாசிக்கும் போது நிச்சயமாகவே அந்த வாசிப்பவங்களுக்கு வந்து ஒரு வியப்பு இருக்கும், ஒரு 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 வேகம் இருக்கும் வாசிக்க வாசிக்க. அதுக்கப்புறம் சில இடத்துல வந்து சில வேடிக்கையாகவும் இருக்கும். ஆக வியப்பும் நகைப்பும் நயப்பும் நிச்சயமாக அந்த இந்த புத்தகம் வாசிக்கும் போது அதுக்கு அமைய நான் நம்புறேன். ஏன்னா நான் வாசிக்கும் போது நிச்சயமாக அதை அனுபவிச்சேன். நான் இதுல தமிழ் எண்களை பத்தி அவருடைய பின்னங்கள் அது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதோடைய குறியீடு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, மாயசதுரம், மேஜிக் ஸ்கொயர், சீனா மக்கள் வந்து அது முதல்ல அதை உபயோகித்தாங்க. அதையுமே இவர் இங்க சொல்லியிருக்கிறாரு. பொழுதுபோக்கு வினாவிடைகள், ஒரே விடை, மாயசதுரங்கள், அப்புறம் புதிர் கணக்குகள், அப்புறம் சூத்திர கணக்குகள், தேற்றம் சொல்லுவோம். கணக்குல நம்ம தீரம் சொல்லுவோம். அது மாதிரி தேற்றங்கள், சூத்திரங்கள். ஒரு பலாப்பழத்தை உரிச்சா எத்தனை பலா சுளைகள் இருக்கும், ஒரு பரங்காய் எடுத்தோம்னா அது எத்தனை விதைகள் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி கணக்கு போடலாங்கிறது ஒரு எளிய முறையில் அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. சார் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் 1, 2, 3 அந்த அரபிய எண்கள் தெரியும் நம்மளுக்கு. ஆனா தமிழ்ல நம்ம வந்து அதை அதிகமா உபயோகப்படுத்துறது இல்லை. எல்லாம் எடுத்துட்டு வா. தமிழ்ல அதுல நீங்க திரையில நீங்க பாக்குறீங்க 1 முதல் 9 வரை இருக்குது. அதுக்கப்புறம் 10, 100, 1000 உடைய குறிகளும் இருக்குது. தமிழ்ல வந்து அந்த 0, 0 அப்பொழுது இல்லை. 10 குறிக்கும் போது அங்க இந்த இந்த 0 போடுறது இல்லை. அதுக்கு அந்த ஏ மாதிரி வடிவத்துல போட்டாங்க. 10 நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 10ங்கிறது ஏ வடிவத்துல இருக்குது. ஆக அந்த 0 வந்து பண்டைய தமிழ் மொழி வரும்போது அதுல இல்லை. ஆனா அந்த 0த்தை கண்டுபிடித்தது யாரு? ஒரு தமிழனாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. லேட்டர் டேஸ்ல என்னாச்சு, அந்த சுழியம் சொல்லிட்டு ஒரு வட்டத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 1 சுழியம் 1, 2 சுழியம் 100 அது குறிக்க ஆரம்பிச்சாங்க. ஆக சுழிங்கிறது கொஞ்சம் லேட்டாக அது வந்தது. மற்றபடி இந்த தமிழர்கள்லாம் முதலே பக்கத்துல இருந்தது. இப்போ இந்த தமிழர்களை வந்து எப்படி நம்ம நிலை வைக்கலாம், அது சில நிறைய விடுதலாம் இருக்குது. இது ஒண்ணு வாசிக்கிறேன் பாருங்க. தலையில் 8, இடையில் 5, கடையில் மை. தலையில் 8, இடையில் 5, கடையில் மை. எல்லாம் சேர்த்தால் மேன்மை. அஃது என்ன? ஒரு சின்ன விடுகதை. தலையில் 8, 8 இங்க பாருங்க. 8 உடைய தமிழ் என்னன்னு இருக்கு? ஏமாத்தது இல்லையா? அப்புறம் இடையில் 5, 5 உடைய என்ன மாதிரி இருக்கு பாங்க தமிழ்ல? ரூ மாத்துறது. ரு. கடையில் மை.
அருமை. அது விடை வந்து அருமை. ஆஹ் சரி. என்னுடைய பிபி கடந்து போவோம் நம்ம இப்போ. எப்பவுமே பார்ப்பதற்கு இனிமையாகவும் புரிவதற்கு எளிமையாக இருந்ததுன்னா நிச்சயமாகவே எல்லாமே அருமைதான். சரி, இப்போ நம்ம ஒரு பலாப்பழத்துக்கு வருவோம். நம்ம இனிமையா ஆரம்பிக்க போறோம். பலாப்பழம் எல்லாருக்குமே பிடித்த ஒரு அருமையான ஒரு பழம். நல்ல இனிமையான சுவையில் உண்டு. அந்த பலா விடுகிறதுக்கு முன்பதாக நம்ம எல்லாம் எண்ணெய் போட்டு நம்ம ஆரம்பிப்போம், நம்ம வெட்டுவோம். ஆனா எத்தனை சுளை இருக்குங்கிறது நமக்கு எந்த விதமான எண்ணமே இருக்காது. எத்தனை சுளை இருக்கலாம், அதிக சுளை இருந்ததா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். சரி, இந்த பலா பழத்துல உள்ள சுளைகள் நம்ம அறிய முடியுமா? அந்த பலாப்பழத்தை பிரிக்காமலே அறிய முடியுமா? நம்முடைய ஆக்கியோன், கணக்கேஜர் ஆக்கியோன் என்ன சொல்றாருன்னா அது முடியும்னு சொல்றாரு. பலாவின் சுளை அறி வேண்டுதலில் ஆங்கு சிறுமுள்ளுக்கு காம்பருக்கு எண்ணி அருகாக ஆறில் பெருக்கி ஐந்தனுக்கு ஈந்திரவே வேறு என்ன வேண்டாம். அந்த பலா பழத்துடைய காம்பு இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி பலாப்பழம் முழுமுலா இருக்கும். ஆனா அந்த காம்பை சுற்றி இருக்கிற அந்த அடுக்கு வரிசையில எத்தனை முள்கள் இருக்குன்னு பார்க்கணுமா. எத்தனை முள் இருக்கோ அதை 6ஆல் பெருக்கி 5ஆல் வகுத்திட வேணுமா. ஐந்தனுக்கு ஈந்திரவே என்ன வருதோ அதுதான் அத்தனை சுளை அர்த்தம். உதாரணமா அதுல அந்த காம்பை சுற்றி 50 முள் இருந்ததுன்னா 6 × 50 300. 300/5 250. 300/50 60. அத்தனை சுளைகள் இருக்குமா. சரிங்களா? இப்போ பூசணிக்காய் இருக்கும். பூசணிக்காய், அந்த பூசணிக்காய்க்குள்ள எத்தனை விதைகள் இருக்கு அது நம்ம பூசணிக்காய் உடைக்காமலே நம்ம பார்க்க முடியுமா? பூசணிக்காய் வெட்டாமலே நம்ம பார்க்க முடியுமா? அதுக்கு ஒரு பாடல் இருக்காரு. கீற்று எண்ணி முத்தித்து கீழ் அறினால் மாறி வேற்றை 5 தண்ணில் மிக பெருக்க பார்த்து அதிலே பாதி தள்ளி 3இல் பகிர விதையாகும் பூசணிக்காய் தோறும் புகழ். அது என்ன சொல்றாருன்னா, பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய கீத்தா இருக்கும். அதுல இந்த தேங்காயுடைய கீத்து இருக்க மாதிரியே அழகா கீர்க்கீரா தெரியும். எத்தனை கீர் இருக்கோ அத்தனை கீரை நம்ம எக்ஸ் வச்சுக்கணும். நம்ம 3 × 5 × 6 பெருக்கல் எத்தனை கீற்றுகளோ அத்தனை கீற்று வகுத்தல் 3 2 2. இந்த பாடல ஒரு சொல்லிருக்காரு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம எளிமையாக்கணும்னா அது நீங்க கணக்குல நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 15 × x வரும். ஆக எக்ஸ் கீட்டு இருந்ததுன்னா 15 மடங்கு எக்ஸ் அத்தனை விதைகள் பூசணிக்குள்ள இருக்குமா. நம்ம இப்போ வந்து ஜெனடிக்லி மாடிஃபைடு ஃப்ரூட்லாம் பார்க்குறோம், ஜிஎம் சொல்றோம். அதுல வந்து விதை கிடையாது. நான் சொல்றது இயற்கையாகவே வளர்ற பூசணிக்காய். சரி, எக்ஸாக்டா 15 மடங்கு இருக்குமா? அப்படி சொல்ல முடியாது. இது வந்து காரி நாயனாருடைய கணக்கு. அது தோராயமா தான் இருக்க முடியும். சில விதைகள் அதிகமா இருக்கலாம், குறையா இருக்கலாம். ஏன்னா அந்த பூசணிக்காயுடைய வந்து விளைச்சல் வந்து அதோடைய தண்ணி மற்றும் இயற்கையை பொறுத்து அமையும். ஆக இந்த 15 மடங்கு எக்ஸுங்கிறது 15 மடங்குங்கிறது வந்து ஒரு தோராயமான ஆனா நல்ல அருமையான ஒரு கணிப்பு. அது துல்லியம் சொல்றதை விட தோராயம், ஆனா ஒரு நல்ல திட்டமான கணிப்பு. சரி, வாங்க தொடர்ந்து போலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து வட்டத்துடைய பரப்பளவு தெரியும். பையார் சொல்லுவாங்க. வட்டத்துடைய சுற்றளவு வந்து 2πr. ஆர் வந்து ஆரம் என்றால் விட்டம் வந்து 2 மடங்கு 2r, அது டின்னு சொல்லுவாங்க. இப்போ காரி நாயனார் வந்து ஒரு கொடுக்கப்பட்ட வட்டத்துடைய பரப்பளவுக்கு குழின்னு சொல்லுவாங்க. குழி எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அவரு அந்த நம்ம இப்ப உபயோகிக்கிற சூத்திரத்துக்கு அவரு பாடல் எழுதியிருக்காரு. விட்டத்து அரை கொண்டு, அது விட்டத்தை எடுத்து பாதியாக்கணுமா. வட்டத்து அரை தாக்க, வட்டம்னா சுற்றளவுக்கு அரை தாக்க சட்டென தோன்றும் குழி. விட்டத்து அரை கொண்டு வட்டத்து அரை தாக்க சட்டென தோன்றும் குழி. அது என்ன சொல்ல வர்றாருன்னா,
ஒரு வட்டம் இருக்கு, அது விட்டத்தை எடுத்துவாங்க. விட்டம் வந்து அந்த அகலம் டி, சூளை வந்து 2πr. விட்டத்தை அரை கொண்டு பாதியாக்கி வட்டத்தையும் பாதியாக்கி பெருக்கும் போது வர்றதுதான் அதோடைய பரப்பளவு குழி, πr². இது சரியான ஒரு துல்லியமான ஒரு கணக்கீடு. இப்போ மாடர்ன் டேல நம்ம வந்து சொல்றோம் இது πr² துல்லியமான கணக்கீடு. சரி, இதே போல மற்ற வடிவங்களையும் வந்து அவர் பரப்பளவு கணிக்க சொல்றாரு, முனி சொல்றாரு. ஆனா அது வந்து மற்ற இடங்கள்லாம் வந்து அது நிலப்பரப்பா இருக்கலாம். உதாரணமா முக்கோண அளவுல நிலப்பரப்பு இருந்ததுன்னா எப்படி நம்ம வந்து அதோடைய பரப்பளவை பார்க்கிறது? இந்த முக்கோண அளவு நிலப்பரப்பு சொல்றாரு, ஒரு அம்பு ஆகி நின்ற நிலம் சொல்றாரு. அம்பு போல இருக்கிற நிலமா, அம்பு ஆகிய நின்ற நிலங்கள் அளப்பதற்கு செம்பாதி நேர் நீளம் செப்பியதால் அம்பாதனாலே மாறி தள்ளநகை மடவாய் என்னாலும் குன்றாது எம்பு. சொல்றா, இந்த அம்பு போன்ற இருக்கிற இந்த முக்கோணத்துல அந்த கீழே இருக்கிற அடிப்பகுதி அந்த பாதியும் அம்பு போல் ஓங்கி இருக்கிற படத்துல அந்த முழு நீளமும் எடுத்து இரண்டையும் பெருக்கினால் வருதே அந்த அம்பு போன்ற நிலத்துடைய பரப்பளவு. இந்த கீழே இருக்கிற அடித்தட்டத்தில் அது பாதி நீளமும் நேர் நிலத்தில் பாதியும் அம்பு போன்ற நிலத்துல முழு அளவும் எடுத்து அதை பெருக்கில் தொகையே பரப்பளவு. சரி, இப்ப இது போன்று வில் போல வளைந்திருக்கிற நிலப்பரப்புக்கு எப்படி? அதுக்கும் அவர் வந்து ஒரு பாடல் போட்டிருக்காரு. அம்புடன் நாணை அரையாக்கி, இது பாத்தீங்கன்னா ஒரு நாணயத்தின் அம்பு போல இருக்குதான், அது வளைந்திருக்கு பாருங்க, அப்படி நான் எழுத்திருக்க மாதிரி இருக்கு. அம்புடன் நாணை அரையாக்கி ஆங்கு அதனை அம்புடனே மாறி அறிந்த கால் கொம்புவனையாய் வில்லாக்கி நின்ற நிலங்கள் பிழைத்து நிலது எனவே நினை. இங்க சொல்றாருன்னா, இந்த அம்பு போல் இருக்கு இல்லையா, அந்த 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 நீள் அகலம் அதுல பாதி எடுத்துக்கிட்டு அந்த நாணை எழுத்து வில்லாக்குவது வளைது பார்த்தீங்களா, அந்த வளை தூரம் நான் வந்து இங்க சோப்பு கோடு போட்டிருக்கேன். அந்த தூரத்தையும் அந்த நீள் அகலத்தை பாதியும் எடுத்து பெருக்கினால் அதோடைய பரப்பளவு கிடைக்கும். அதான் அதோடைய பாடலே அர்த்தம். இதுவுமே இப்ப இப்போ இக்காலத்து கணிதத்துல பாத்தீங்கன்னா வடிவேல்ல ஒரு துல்லியமா கொடுக்குற ஒரு அளவை. சரி, கணக்கு இடத்துல நிறைய இன்னும் சூத்திரங்கள் இருக்கு. உதாரணமா நான் உங்களுக்கு வட்டத்தை சுற்றுகள் காட்டினேன், பரப்பளவு சொன்னேன். அது மட்டும் இல்லாம செவ்வகம், சதுரம், முக்கோணம், கனச்செவ்வகம், அதை கியூப்னு சொல்லுவாங்க, கனச்செவ்வகம். அப்புறம் செங்கோண முக்கோணம், சரிவகம், அது ட்ரெபிசாய்டு. இது எல்லாத்துக்குடைய பரப்பு கண்டதுக்கு அவரு அழகா பாடல் சொல்லிக்கிறார். எல்லா பாடலுடைய அந்த பரப்பளவும் வந்து தற்கால கணித்தின் துல்லியமான கணக்கீடு. அது மட்டும் இல்லாம சமன்பாடுன்னு சொல்லுவாங்க, அல்ஜிப்ரா, a+b ஹோல்ஸ்கொயர் சொல்லுவாங்க. அது போற சமன்பாடுகள், ஈக்குவேஷன்ஸ், இதை சால்வ் பண்ணக்கூடிய அந்த தீர்வு முறை அதையும் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம எண்களுடைய வர்க்கங்கள், கணம், அது ஸ்கொயரு, கியூபு, அது மூலமா தீர்வு காண்றது. அப்புறம் அந்த மாய சதுரம், அதை பத்தி நான் பேச வரேன்னா அது ரொம்ப புதிதா இருக்கு. அந்த காலத்துல வந்து எப்படி அவர் மாய சதுரத்தை வந்து அழகா கணக்கிட்டு போனாரு நம்ம பார்க்க போறோம். நம்ம இது தவிர நேர்விகிதம், எதிர்விகிதம், அப்புறம் இயல்களின் கூட்டுத்தொகை, அதை பத்தி எல்லாமே வந்து ஒரு அழகான பாடல் எழுதிட்டாரு. நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு சில நம்ம உதாரணங்களை பார்க்க போறோம் நம்ம. சரி, இப்போ ஒரு பனைமரம் இருக்குது. அந்த பனைமரம் உயரம் வந்து 32 முழம். 32 முழமுள்ள முட்பனையை தப்பாம லொந்தி தவழ்ந்தேறி, ஒந்தி தவழ்ந்த ஏறு போகுது, ஒந்தி தவழ்ந்தேறி செப்பமுடன் சாணேரி 4 விரட் கிளிமென்பரே நானாதொரு நானகர்ந்து. ஒரு ஓனா வந்து ஒரு பனைமரத்தில் ஏறுது. அந்த பனைமரம் உயரம் வந்து 32 முழம். அது ஏறும்போது ஒரு சாண் ஏறுது, ஆனா 4 விரல் கீழே இறங்குது, சரிஞ்சிருது. இப்படியே தினமும் ஏட்டே இருக்குதான். அப்படின்னா அது பனைமரத்துடைய உயரம் அது எவ்வளவா இருக்கும்?
அது அது எல்லாம் இப்ப என்னைக்கு போய் இந்த எத்தனை நாள் ஆகும்? இந்த ஒரு நாளைக்கு வந்து ஒரு சான் ஏறி 4 விரல் சறுக்கும் போது இந்த ஓணம் வந்து இந்த பனைமரத்துடைய உச்சி அடையறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்னு கேள்வி. இப்போ ஒரு சான் அளவு வந்து 12 விரல். ஒரு சான் அளவு வந்து அளவு வந்து 12 விரல். ஒரு முழம்ங்கிறது வந்து 2 சான், அது 24 விரல். இதை வந்து அந்த கணக்காயத்துல அப்படி சொல்லியிருக்காரு. அதை பார்த்தோம்னா பனைமரத்தின் உயரம் வந்து 32 முழம். ஒரு முழம்னா 24 விரல். அப்போ முதல்ல 32 × 24 268 விரல் கட்டை அளவு உயரம். ஒரு சான் வந்து 12 விரல். இப்போ ஓணம் செப்பமுடன் சாணேரி 4 விரல் கிளியுமென். ஒரு சான் ஏறுது, அது 12 விரல் அளவு ஏறுது. ஆனா 4 விரல் சரிக்கிறது. அப்போ ஒரு நாளைக்கு ஓணம் வந்து ஏற முடிய அளவு வந்து 8 விரல் உயரம். ஒரு நாளைக்கு 8 விரல் தான் ஏற முடியும்னா இந்த 768 உயரமுடைய பனைமரத்தை எவ்வளவு நாள் ஏற முடியும்? அது சரியா சின்ன வகுத்தல் கணக்கு. 768 கீழே 8 போட்ட 96 நாட்கள். இது வந்து ஒரு அழகான செயல் வடிவில் இருக்கு. இது மட்டும் இல்ல, இது வந்து மனக்கணக்காக தான் முந்தைய காலத்துல மக்கள் போட்டுட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய பாட்டி அம்மா, நான் வந்து 5வது 6வது படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து மனக்கணக்கு கொடுப்பாங்க. சின்னதாக இருக்கும், அதை மனசுலேயே போடணும். பேப்பர் பென் வச்சு எழுதக்கூடாது, மனசுலேயே போடணும். அது நான் வாய்ப்பாடெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வாய்ப்பாடை படிச்சனால வாய்ப்பாடே நான் அந்த நம்ம அது ஞாபகப்படுத்திக்கிட்டு இந்த மனக்கணக்கு போடணும். அது முதல்ல போட கஷ்டமா இருந்தது. அப்ப போட போட நம்மளுக்கு வந்து அது நம்முடைய ஞாபகத்தை அந்த திறனை வளர்க்குது. அது மட்டும் இல்ல, கணிதத்துடைய நம்முடைய அது கணிக்கிற திறனையும் நமக்கு அது ஏற்படுத்துது. ஆக காரிநாயனாருடைய அந்த கணக்கதிகாரம் வந்து செயலொடியிலும் இருக்குது, அதுல ஒரு மனக்கணக்காக நம்ம அதை வந்து உபயோகிக்கலாம். சரி, போவாங்க. இப்போ இன்னொரு கணக்கு. கோத்த முத்து அணி குங்குமம் கொங்கையர் கூடி ஆடி குலாம் கலவியில் ஆர்த்தப்பாரில் 1 5 1 6 1 அமளி மெத்தை மேல் மிதந்திடு 3 1 ஏத்த கணவன்பால் 5 8 மேலவார் குழல் கைனில் 8 1 கோர்த்த நூலில் 7 10 2மே உலகு உள்ளோர் இதை பகுத்திட வேண்டுமே. அவர் என்ன சொல்றாருன்னா, கணவன் மனைவி அடியில ஒரு ஏதோ ஊழல் இருக்கு, சண்டை இருக்குது. அப்போ அந்த மனைவி போட்டிருக்க முத்து மாலை என்ன ஆச்சு, அது அந்துருது. அது வந்து அந்த போது கணவர் வந்து அந்த கையில பிடிக்கிறாரு அந்த மாலைய. ஆனா சில முத்து கீழே விழுது, சில முத்து வந்து கட்டில விழுது, சில முத்து அந்த மலையில இருக்குது. ஆக அந்த கட்டில வந்து ஒரு பக்கம் சில முத்து விழுது, அடுத்த பக்கம் சில முத்துகள் விழுது, இப்படி விழுது. அப்படின்னா நிச்சயம் வந்து 7 10 7 10 2 அது 72 முத்து வந்து மலையில இருக்குதுன்னா எவ்வளவு முத்து இருக்குங்கிறார். அது 5ல் 1 பங்கு முத்து வந்து கட்டில ஒரு பகுதி உழுதான், 6ல் 1 பகுதி முத்து வந்து கட்டில அடுத்த பக்கம் உழுதான், மெத்தை மேல 3ல் 1 பங்கு முத்து உழுதான். அப்புறம் கணவனுடைய கையில வந்து 5 8 5னா 10, 8னா 16. அவர் ஒரு கையில வந்து 10ல் 1 பகுதி முத்து இருக்குது, அடுத்த கையில 16ல் 1 பகுதி முத்து இருக்கு. அப்புறம் மேலவார் குழல் கையினில் 8ல் 1 8ல் 1 பகுதி அந்தமா கையில இருக்குது. இது தவிர 10 7 10 2 72 முத்துக்கள் அந்த மாலையிலேயே அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. இப்படி இருந்தனா மாலையில இருந்த மொத்த முத்துக்கள் எத்தனை? இது வந்து ஒரு முழு எண்களை பத்தி சார்ந்த கணக்கு மற்றும் பின்ன எண்கள், அது டெசிமல் நம்பர், ரெசிப்ரோக்கல் வாங்க, A/B B/C சொல்றாங்க இல்லையா, 3 5 7 8 இது போன்ற பின்ன எண்கள். இது வந்து பின்ன எண்கள் வந்து ரொம்ப முக்கியமான கணிதம். நம்ம வெறும் நம்ம ஈரங்கள் சொல்லும்போது ஈஸியா இருக்கும், பின்னங்கள் வரும்போது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும். இதை பார்ப்போம். நம்ம மொத்தம் வந்து எத்தனை முத்துக்கள் நமக்கு தெரியாது. நம்ம கணக்கில் வந்து நம்ம எப்பவுமே வந்து தெரியாத நம்ம எக்ஸ் நம்ம வச்சுக்கிறோம். நம்ம அன்னோன் அது எக்ஸ் நம்ம சொல்லுவாங்க. ஆக இங்க மொத்தம் வந்து எத்தனை தெரியாது நமக்கு, ஆக எக்ஸ்.
இப்போ அந்த கட்டில ஒரு பகுதி 1/5 முத்து விழுதான். அப்போ x/5 1/5 5/1 எக்ஸ்ல அது அந்த எக்ஸ்ல அந்த 1/5 கட்டில் ஒரு பகுதியில் உள்ளது. அடுத்த கட்டில் அடுத்த பகுதியில் அந்த 6 அடுத்த பக்கம் உள்ளது. அப்புறம் 3/1 கட்டிலே கிடக்குது, மெத்தையே கிடக்குது. கணவரோட கையில வந்து 8/1 இருக்கு. அதுக்கப்புறம் கணவர் கையில வந்து 5 8 10 16 அப்படி ஒரு கையிலையும் அடுத்த கையிலும் இருக்குது. 72 வந்து அந்த மாறிலே இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தோம்னா அந்த மொத்த எண்ணிக்கை வருமா. ஆக இந்த பின்ன கணக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கோ எழுதி பார்க்கறதுக்கோ அது கணிப்பதற்கோ கணக்கீடு செய்வதற்கோ இது ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதை நம்ம கூட்டி பார்த்தோம்னா நமக்கு விடை வந்து 560 வரும். அந்த மொத்தம் வந்து 560 முத்துக்கள் வரும். இதை இப்ப போட்டு பார்க்க வேண்டாம், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இதே போல இந்த பாடலை வந்து பின்ன கணிதமா எழுதி நம்ம கணக்கீடு செய்யும் போது அதோடைய சமன்பாடு நம்ம தீர்வு செய்யும் போது விடை 560 வருது. சரி, இப்போ இங்க முத்துக்கள் தான், ஆனா வேற மாதிரி கணக்கு இது. மொத்தம் 9 முத்துக்கள் இருக்குதுங்க. மொத்தம் 9 முத்துக்கள். ஆனா ஒவ்வொரு முத்தும் ஒவ்வொரு அளவா இருக்கு, அதனால அது விலை வந்து அதிகம். முதல் முத்துடைய விலை வந்து ரூபாய். இரண்டாவது முத்துடைய விலை வந்து 2 ரூபாய். மூன்றாவது முத்து விலை வந்து 3 ரூபாய். அப்படியே போகுது. ஆக 8வது முத்து விலை 8 ரூபாய். 9வது முத்து விலை 9 ரூபாய். இந்த 9 முத்தையும் 3 பேருக்கு சமமா பகிர்ந்து கொடுக்கணும். ஆனா 3 பேருக்கும் வந்து சார் வாய்ஸ் கேட்கலைங்க சார். சார் மியூட்ல இருக்கு சார். இப்ப கேக்குதா? எஸ் சார், ஆடிபிள் சார். சரி, சார் கேட்கல. ஓகே, ஒரு நிமிஷம். இது வெளியே வந்துச்சு நினைக்கிறேன். ஓகே, சரி. ஆக 9 முத்து இருக்குது. அது விலையையும் அப்படி சமமா பிரிப்பது. இப்போ 9 முத்துக்கள் இருக்கு இல்லையா? 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய், அப்படி 9 ரூபாய் வரைக்கும் வருது. ஓகே, மொத்த விலையும் பார்க்க போனா 1 + 2 + 3 ரூபாய் போடும்போது 8 ரூபாய், 9 ரூபாய் வைக்கும்போது அது மொத்த விலை வந்து 45 ரூபாய் மதிப்பு. அப்போ 45 ரூபாய் மதிப்போட 3 பேருக்கு சமமா பங்கிடணும்னா ஒவ்வொருக்கும் 15 ரூபாய் மதிப்புக்கு நம்ம கொடுக்கணும். அப்ப எப்படி நான் பங்கிடுவது அதை? அதுக்கு காரி நாயனார் வந்து விடையும் கொடுக்குறாரு. 3 வரிசையா பார்க்கணும். 8 1 6 3 5 7 4 9 2. இது எழுதி பார்க்கும்போது இது வந்து ஒண்ணுல ஒரு பெரிய மாய சதுரம், மேஜிக் ஸ்கொயர். ஆக நீங்க எப்படி கூட்டினாலும், நீங்க நீள்வாட்டை கூட்டினாலும், கிடைமட்டமா கூட்டினாலும், அதை செங்குத்தா கூட்டினாலும் நீங்க சரிவா கூட்டினாலும் அது மதிப்பு வந்து 15 தான் இருக்கும். கூட்டுறதுக்கு 15 இருக்கும். அது இப்படி இந்த மாதிரி விதத்துல பங்கிடலாம். ஒரு நபருக்கு 8வது முத்து, முதலாவது முத்து, 6வது முத்து. அடுத்த நபருக்கு 3வது முத்து, அது வரை 3 ரூபாய். 5வது முத்து, அது வரை 5 ரூபாய். 7வது முத்து. 3ஆம் நபருக்கு 4வது முத்து, 9வது முத்து, 2வது முத்து. ஆக நீங்க எப்படி கூட்டாலும் இந்த நீங்க ரோ கூட்டி பாருங்க. 8 + 1 + 6 15 வருது. 3 + 5 + 7 15. 4 + 9 + 2 15. நீங்க செங்குத்து கூட்டி பாருங்க. 8 + 3 + 4 அது 15.
இது மட்டும் இல்லாம நீங்க கிடைமட்டமா பாருங்க, டயங்கலா பாருங்க, அதுவும் 15, இப்படி 15. இதுக்கு பேர் மாயசதுரம். ஆக இந்த இந்த மாயசதுரத்து விடைய வந்து அவர் எப்படி வந்து அது சொல்லல அவரு, அது வந்து விடையா கொடுத்துருக்காரு. அது எப்படி கணித்தாருன்றது பெரிய ஆச்சரியம், அதுவுமே புதிரா இருக்கு. அதோட நிறுத்திடல அவரு. அவர் என்ன பண்றாரு, 4க்கு 4, இது நான் முதல்ல பார்த்தது 3க்கு 3 மாயசூத்திரம், 4க்கு 4, 5க்கு 5, 6க்கு 6, 7க்கு 7, 8க்கு 8, அது நிறைய கணக்குல பொறுக்காரு. அதுல ரொம்ப வியப்பா இருக்கு. 3க்கு 3 ஒரு சிதா இருக்கலாம், 8க்கு 8, 10க்கு 10 எல்லாம் வந்து பெரிய கணக்குங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதே மாதிரி இதுல இங்க பாக்குறீங்க வந்து 5க்கு 5 மொத்தம் 25 முத்துக்கள் இருக்கு. அது விலை வந்து 1 முதல் 25 ரூபாய். அது 5 பேருக்கு சமமா பங்கிடும் அது விலைய, கிரயத்தை. அது வந்து அப்போ இந்த மாய சதத்தையும் கொடுத்திருக்காரு அவரு. ஆக இந்த மாய சதம் மூலமா பல விதங்கள்ல அந்த முத்துக்களை பங்கிடலாம். இந்த அந்த கணக்கீடு பண்ணிருக்காரு. ஆனா அந்த முறை அவருக்கு அங்க சொல்லல, அவருக்கு விடை கொடுத்திருக்காரு. ஆக எப்படி அதை கணக்கிட்டாருன்றது ஒரு பெரிய ஒரு புதிர் தான். தொடர்ந்து போலாம். ஏற்கனவே பார்த்தோம் நம்ம அந்த முத்து மாலை எப்படி பீந்தபடி முத்து மாலையுடைய முத்துக்கள் எத்தனை நம்ம கணக்கு சொன்னேன். அது போல இங்கேயுமே கற்பூர பழத்தை கொண்டு வர ஒருத்தர். அவர் கற்புடைய மங்கையருக்கு பாதி கொடுத்துட்டு மிச்ச பாதியில தம்பிக்கு 4 ஒரு பங்கு கொடுக்குறாரு. அப்புறம் வர்றாரு, அவர் தாயை பார்க்குறாரு. அவங்க தாய்க்கு வந்து 8ல் ஒரு பங்கு கொடுக்குறாரு இந்த பழத்துல, அந்த பழங்கள்ல. அப்புறம் வேசற்கில் 9ல் 1 உகந்துடனே ஈந்து விட்டேன், உண்மையாக கற்பூர பழம் 5 மீது கண்டாய். எல்லாம் கொடுத்த போது மிச்சம் 5 பழம் இருக்குதான். நிறைய பழம் கொண்டுறாரு, எல்லாருக்கும் பகுதி கொடுத்தாரு, மிச்சம் 5 பழம் இருக்கு. அப்படி என்றால் எத்தனை பழம் இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம அந்த பின்ன கணக்குல நம்ம பகுதியை பிரிக்கும் போது இந்த 5ங்கிறது தான் அவர் கையில இருக்கிற மீதியான பழம். அது பிரிக்க முடியாத பழம் 5 பழம் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சமன்பாடு வருது. இதை தீர்வு காணும் போது நமக்கு விடையும் கிடைச்சிடும். சரி, இப்போ அது கணக்குடைய வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு லெவல்ல போறாரு. எளிதானதுல இருந்து கொஞ்சம் கடினமா இருக்கும்போது இங்க வந்து ஒரு கொஞ்சம் சற்று கடினமான கணக்கு. அதை நான் சொல்றேன். நம்ம இது இப்போ நான் உங்களுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ண போகல, அதுடைய முறை நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. படைகளை கோபுர நிலைகளில் பிரித்து வைத்த கணக்கு. சந்திரசேகரன் என்ற ஒருவர் ஆதிபுரசுவரார் கோவிலில் 9 நிலை கோபுரம் ஒன்று கட்டும்படி கட்டளையிட்டார். ஒரு அரசன் சந்திரசேகரன் அவர் ஒரு பெரிய கோயில்ல 9 நிலை கோபுரம் கட்ட சொல்றாரு. அந்த கோபுரம் கட்டி முடித்த செய்தி தெரிந்தவுடனே கோபுரத்தை பார்வையிடுவதற்காக தன்னுடைய படைகளுடன் அவன் புறப்பட்டான். பெரிய படையோட போறாரு. கோபுரம் இருக்கும் இடம் வந்து சேர்ந்ததும் தன்னுடன் வந்த படைகளில் பாதியை முதல் நிலை கோபுரத்தில் நிறுத்திவிட்டு மற்றொரு பாதி படைகளோடு 2வது நிலைக்கு சென்றான். அவ்விடத்தில் அந்த பாதியில் பாதி படையை நிறுத்திவிட்டு மீதமிருந்த படைகளோடு கோபுரத்தின் 3வது நிலைக்கு சென்றான். அவ்விடத்திலும் அவ்வாறே படையில் நிறுத்திவிட்டு 4வது நிலைக்கு சென்றான். முன் சொல்லியபடியே நிலைக்கு நிலை 8வது நிலை வரை படையில் நிறுத்திவிட்டு மேலே கோபுரத்தின் 9வது நிலைக்கு சென்றான். அங்கு அரசனுடன் நின்ற படைகள் 33,750 பேர். அப்பொழுது கோபுரம் அசைந்தது. கோபுரம் அசைதலை கண்ட அரசன் மிக விரைவாய் படைகளெல்லாம் சேர்த்து கொண்டு கோபுரத்தின் முதல் நிலைக்கு வந்தான். ஒவ்வொரு நிலைக்கும் படைகளை சரியாக பங்கிட்டு நிறுத்தினான். அதன் பிறகு கோபுரம் அசையாமல் நின்றுவிட்டது. இந்த கணக்குங்க ஒரு முறை வாசித்தா நமக்கு புரியாது, அநேக முறை வாசிக்கணும். அது வாசிக்க இந்த கணக்குடைய 2 கட்டங்கள் புரியும். முதல் கட்டத்துல வந்து இந்த கணக்கு நம்ம வந்து கணக்கீடு பண்ணுவோம். ஆனா அங்க நிறுத்தல, இந்த கணக்கு வந்து அதை தாண்டி இன்னொரு கட்டத்துக்கு போகுது. கோபுரத்துல வந்து படைகள் நிறுத்துறான் 9 நிலைகள்ல, கோபுரம் அசைதான். அப்ப என்ன பண்றாரு, உடனே அரசு ஓடி வந்து படைகளை மீண்டுமாக வேற மாதிரி நிறுத்துறாரு. ஆக 2 விதங்கள்ல அந்த படைகளை நிறுத்தாரு. முதல்ல வந்து டிசைனிங் நம்பர் அந்த ஆள் நிறுத்துறாரு. அடுத்தாப்புல வந்து ஒரு ஈக்குவல் நிறுத்துறாரு. சரி, இப்போ இந்த கணக்கு எப்படி நம்ம பாக்குறது? இங்க ஒரு க்ளூ இருக்கு. 9வது கோபுரத்துல அரசோட நின்ற படையில வந்து 33,750. நீங்க கேட்கலாம், எப்படி சார் 33,750 நிக்கிற கடன் சார் கேட்கலாம். ஆனா இது வந்து ஒரு கணக்கு தானே, நம்ம வந்து அவ்வளவு நிற்க முடியுமான்னு கேட்கக்கூடிய அவசியம் இல்லை. அவ்வளவு பெரிய கோபுரமா இருந்துக்கலாம். ஸோ கடைசியில 9வது நிலையில வந்து
அரசன் நின்றவர்கள் வந்து 33,750 பேர். அப்போ இது வந்து பாதிக்கு 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 பாதி வருது இல்லையா? அப்போ அதுக்கு முந்தின நிலை எத்தனை நிலையில இருப்பாங்க? இதோட 2 மடங்கு இருப்பாங்க இல்லையா? 2 மடங்கு, அதான் அதுல பாதி 33,750 வருது. அப்போ 8ஆவது நிலையில இருந்து அதுக்கு கீழே 7ஆவது நிலை என்ன இருக்கும்? அதுக்கு 2 மடங்கு இருப்பாங்க. சோ அப்படி மேலிருந்து கீழே பார்க்கும்போது மடங்குல வந்து 2 மடங்கு அதிகரித்தே போகும். ஆக இங்க வந்து முக்கியமான ஒரு சமன்பாடு என்னதுன்னா 33,750 பேரு. இது வந்து கடைசி நிலையில 9 நிலையில. ஆக 33,750 இன்று 2 பவர் 9 மைனஸ் 8 மைனஸ் எக்ஸ், இதுதான் அந்த எக்ஸ் ஸ்டேஜ்ங்கிறது. இந்த இந்த ஒரு இந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அது எக்ஸ்பிரஷன் சொல்லணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பிரஷன். ஆரம்ப கல்வியிலையோ நடுநிலையோ சொல்ல மாட்டாங்க. பவர் ஆஃப் 2. ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ரெண்டா நம்ம வந்து பெருக்கல் பலன் அதிகமாகும் போது அது 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 எண்ணிக்கை அதிகரிக்கும். 2 பவர், அது 2 பவர் 3, 2 பவர் 4. இப்போ இந்த எக்ஸ் இடத்துல நம்ம வந்து 9 போட்டோம்னா என்ன ஆகும்? 33,750 பெருக்கல் 2 பவர் 9 மைனஸ் 9. 9 மைனஸ் 9னா 0. அப்போ 2 பவர் 0 வந்து எதுக்கு? எனிதிங் பவர் 0 வந்து 1 அர்த்தம். எதுக்குடைய பவர் வந்து 0 1. அப்போ 2 பவர் 0 1னா 33,750 இன்ட்டு 1 33,750. அது என்ன அர்த்தம்? 9வது நிலையில இருக்கிறவங்க எண்ணிக்கை வந்து 33,750. அப்போ 8வது நிலையத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 2 மடங்கு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த எக்ஸ் இடத்துல 8 போடுங்க. இப்ப நான் ஆயிருது 33,750 இன்ட்டு 2 பவர் 9 மைனஸ் 8. 1 மைனஸ் 8 வந்து என்னது? 1. 2 பவர் 1. அப்ப 2 பவர் 1னா அது வேல்யூ 2ன்னு அர்த்தம். அப்போ 33,750 இன்ட்டு 2, அதுதான் 8வது நிலையில் இருக்கிறவங்க எண்ணிக்கை. அப்ப 7வது நிலையில் இருக்கணும்னாங்க எக்ஸ் 7னா 33,750 இன்ட்டு 2 பவர் 9 மைனஸ் 7. 9 மைனஸ் 7 வந்து 2 வரும் இல்லையா? இப்போ 2 பவர் 2 வந்து 4. ஆக ஒவ்வொரு நிலையிலும் வந்து 2 மடங்கு அதிகமா போயிட்டே இருக்கிறது எண்ணிக்கை. அப்ப இந்த சூத்திரம், இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ கடைசி கீழே இருப்பாங்க கிடைச்சா வந்து இப்போ 1ஆவதுல அது கிரவுண்ட்னா 0. 2 பவர் 9 பேரும் எவ்வளவு பெரிய நம்பர் இருப்பாங்க அது தெரிஞ்சிடும். இது நிறுத்ததுக்கு அப்புறம் ஆகுது, கோபுரம் அசைதான். கோபுரம் அசை நம்ம உடனே வருஷம் ஓடி போய் நம்ம எல்லாரையும் கூட்டு சேர்த்து ஒவ்வொரு நிலையிலையும் சம அளவா வைக்கிறார், சரியா வாங்கிட்டாரு. அப்போ மொத்த கூட்டுத்தொகை எவ்வளவு? அப்போ 9 நிலைக்கா நம்ம வகுத்து ஒவ்வொரு நிலைக்கும் அதை திரும்பியமா வந்து நிக்க வைக்கிறார். ஆக இந்த கணக்குல வந்து 2 நிலைகள் இருக்கு, 2 கட்டங்கள் இருக்கு. முதல் கட்டம் வந்து அந்த ஒவ்வொரு கோபுர நிலையிலையும் வந்து எண்ணிக்கை குறைஞ்சே போகும். கடைசி நிலை 9ஆம் நிலையில இருந்து 33,750. இது முதல். 2ஆம் கட்டமா அவர் எல்லாரையும் திரும்பி நிறுத்திக்கும் போது எல்லா நிலையிலும், எல்லா கோபுரத்தின் நிலையிலும் சம அளவா நிற்பாங்க. அப்போ அது எண்ணிக்கை வேற. ஆக இந்த கணக்கு மூலமா நல்லாவே நம்முடைய மனக்கணக்கு, நம்முடைய மன ஆற்றலையும் கணக்கு ஆற்றலையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப வசதியா இருக்கும். சரி, இப்போ ஒரு ஆலமரத்தின் மீது ஊர்க்குருவி ஒன்று உட்கார்ந்து கொண்டிருந்தது. ஒரு ஆலமரத்தின் மீது ஊர்க்குருவி ஒன்று உட்கார்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது வானத்தில் பல குருவிகள் பறந்து வந்தன. அவைகளை கண்டதும் மரத்தின் மீது இருந்த குருவி பறந்து வருகின்ற குருவிகளை பார்த்து, வானில் மகிழ்ச்சியுடன் வருவதை பறந்து வருகிற 100 குருவிகளே, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டது. இது மரத்து மேல ஒரு குருவி இருக்குது, அது பார்க்கும்போது 100 குருவி வருதான். அதற்கு அந்த குருவிகள், நாங்கள் மட்டும் 100 குருவிகள் அல்ல, நாங்களும் எங்கள் இனமும், எங்கள் இனத்தில் பாதியும், மேற்படி பாதியும், நீயும் சேர்ந்தால் 100. ஆக இந்த மத்த மேல இருக்க குருவி வந்து 100 சொல்லுது. ஆனா அவங்க சொல்றாங்க, நாங்க 100 இல்ல, நாங்களும் எங்கள் இனமும், அதே குருவி கூட்டம், எங்கள் இனத்தில் பாதியும், மேற்படி பாதியும், நீயும் சேர்ந்தால் 100. அப்பனா மொத்தம் எத்தனை குருவி வந்திருக்கலாம்? இது நல்ல கணக்கு. இப்போ
இங்க நமக்கு இப்போ எத்தனை குருவி தெரியும் நமக்கு, அதுக்கு அன்னோன். நம்ம ஏற்கனவே சொன்னேன், நமக்கு தெரியாத கணக்கு வந்து நம்ம எக்ஸ் வச்சுப்போம் நம்ம. ஆக பறந்து மரத்து மேல ஒரு குருவி இருக்குது, மேல பறந்து வந்த குருவி நமக்கு தெரியாது கணக்கு, அது எக்ஸ் வச்சுப்போம் நம்ம. எக்ஸ் குருவிகள் வருது, அவங்க சொல்றாங்க நாங்களும் எங்கள் இனமும், அப்ப இன்னொரு எக்ஸ், எங்கள் இனத்தில் பாதியம், அது x/2, பாதியில் பாதியம் x/4. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் x/4 பிளஸ் x/4 பிளஸ் அந்த மரத்துல இருக்க குருவி பிளஸ் 1 எல்லாம் சேர்த்தால் 100. அப்போது இந்த சமன்பாடு வருது நமக்கு. இந்த சமன்பாடு வந்து உடனே நம்ம வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது வரை வந்து 36. அப்போ ஒரு குருவி மரத்துல இருக்கு, பறந்து வந்த குருவி வந்து 35. சரி. இது போன்று இந்த பின்ன கணக்குல வந்து மனக்கணக்கில் போடுறதுக்கு இந்த கணக்காக ரொம்பவே அருமையான ஒரு புத்தகம். சரி, இன்னும் ஒன்னு கணக்கு வச்சுட்டு வந்து வேற இதுக்கு கடந்து போனோமே. முள்ளம்பன்றியை நாய் பிடித்த கணக்கு. நம்ம பிசிக்ஸ் எல்லாம் படிப்போம் நம்ம, வேக கணக்கெல்லாம் படிப்போம் நம்ம. ஒரு ஒரு வாகனம் வந்து இந்த வேகத்துல போச்சுன்னா எவ்வளவு நேரத்துல அந்த இடத்துக்கு கடக்க முடியும், அதெல்லாம் நம்ம பிசிக்ஸ்ல படிச்சுக்கோம் நம்ம. அதே போல கணக்கு இங்க. ஒரு முள்ளம்பன்றி ஒன்று நாள் ஒன்றுக்கு 30 காதம் ஓடக்கூடியது. காதம் தூரம், ஒரு தூர அளவை. நாள் ஒன்றுக்கு 30 காதம் ஓடக்கூடியது. அப்பன்றி பிடிக்க ஒரு நாயானது அதை பின்தொடர்ந்து ஓட தொடங்கியது. பன்னி வந்து 30 காதம் ஓடக்கூடியதுதான் ஒரு நாளைக்கு. ஆனா நாய் வந்து அந்த நாய் முதல் நாள் 1 காதம் ஓடியது, அப்ப ரொம்ப கம்மியான தூரம் தான். 2ஆம் நாள் 2 காதம் ஓடியது, 3ஆம் நாள் 3 காதம், 4ஆம் நாள் 4 காதம், இப்படியே ஓடிக்கு. இவ்வாறு நாள் ஒன்றுக்கு நாள் ஒவ்வொரு காதம் அதிகமா ஓடினால் அப்பன்றி நாய் எத்தனை பிடிக்கும்? முள்ளம்பன்றி முதல் நாள் வந்து 30 காதம் ஓடிச்சுது. இந்த நாய் வந்து முதல் நாள்ல 1 காதம் தான், 2ஆம் நாள்ல 2 காதம். அப்போ இப்ப நாய்க்கு ரொம்ப நாள் ஆகும் பிடிக்கிறதுக்கு. அது எப்படி கணக்கிடுறது? பன்றி ஒரு நாள் ஓடும் தூரம் 30, மொத்தம் ஓகே, 30 காதம். நாய் முதல் நாள் ஓடும் தூரம் 1 காதம், நாய் 2ஆம் நாள் ஓடும் தூரம் 2 காதம், நாய் 3ஆம் நாள் தூரம் 3 காதம். முடியும் 16 1 + 2 + 3 அப்படி போட்டோம்னா அது கூட்டத்துக்கு என்னன்னா, நம்ம வந்து n நாட்கள் வச்சுக்கோங்க. n நாட்கள், n × n+1/2, அத்தனை தூரம் ஓடக்கூடியது நாய். n நாட்களில் n பெருக்கல் n+1/2 தூரம் ஓடக்கூடியது. அந்த நாட்கள், அந்த n நாட்கள் வந்து பன்றி வந்து 30 மடங்கு ஓடிடும், 30 × n. இப்போ நாய் பன்றி பிடிக்கணும்னா நாய் ஓடின தூரமும் பன்றி ஓடின தூரமும் ஒரே மாதிரி இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? அப்ப பிடிக்கணும் இல்லையா? அப்ப பன்றி 30 நாள் ஓட தூரம் வந்து 30 × n. நாய் n நாட்கள் ஓட தூரம் வந்து n பெருக்கல் n+1/2. இது ரெண்டையும் நம்ம வந்து சமன்பாடு செய்யும் போது அந்த n மதிப்பு தெரிஞ்சது. என்ன இருந்ததுன்னா, அது தீர்வு காணும்போது n+1 = 60, n வந்து 59 தெரியுது. ஆக இங்க வந்து இந்த வேக வேறுபாடை கணக்கிடுவதற்கு இந்த கணக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணம். சரி, இது போன்ற மீச்சிறு மடங்கு, அது எல்சியம் சொல்லுவாங்க. அப்புறம் மீ பெரு காரணி, ஜிசிடி, இது போன்ற அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் வர்ற கணக்கு எல்லாமே வந்து இந்த புத்தகத்துல அருமையான உதாரணங்கள் இருக்குது. அது மாதிரி நேர் விகிதம், எதிர் விகிதம் போன்ற கணக்குகள் இருக்குது. சரி, ஆக நம்ம கணக்கு இது போன்ற அநேக கணக்குகள் இருக்குது. இது வந்து நம்முடைய பள்ளிகள்ல நம்ம கணக்கு வகுப்புல இதை தாராளமாக உபயோகிக்கலாம் இந்த கணக்குகளை. ஆனா மேல் படிப்பு கல்லூரி கணிதத்துல வந்து இந்த கணக்கெல்லாம் வருதா? இல்லை. ஆக பள்ளி பருவத்துல பள்ளிக்கூடங்களை வந்து கணக்கு அதிகாரம் வந்து ரொம்பவே பிரயோஜனமான ஒரு புத்தகமா உபயோகிக்கலாம். அப்படின்னா பிஎட் மாணவர்கள் அவங்க வந்து இந்த புத்தகத்தை பயன்படுத்தி கணக்கு வகுப்புல வந்து கணக்கை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா சொல்லிருக்கு உபயோகிக்கலாம். இப்போ வாங்க, கணிதத்துல நம்ம அதெல்லாம் வந்து கடந்த வருஷங்கள்ல, கடந்த நூற்றாண்டுல உள்ள கணக்கு.
இப்ப நம்ம கடந்து வருவோம், இந்த நூற்றாண்டு மறந்து வருவோம். அதுல தன்னியக்க கோட்பாடு, ஆட்டோமேட்டிக் தியரின்னு சொல்லி ஒரு கணிதம். இது கணினிய சார்ந்த இது கணக்கு. இது ஆட்டோமேட்டா தியரி. எப்படி நம்ம இப்ப காலத்துல கணினி வந்து செயல்படுதோ அது வந்து எப்படி செயல்படுங்கிறது வந்து ஒரு கணித கோட்பாடு பண்ணதான் இந்த ஆட்டோமேட்டா தியரி. எப்படி வந்து இந்த லாஜிக் தத்துவம் எப்படி நம்முடைய மூளை வந்து செயல்படுது அதெல்லாத்தையும் கணக்கிட்டு ஆலன் டியூரிங் ஒரு நபர் ஒரு ஒரு கணினி ஒரு மாடல் கம்ப்யூட்டிங் மாடலை கொடுத்தாரு. இப்போ 1930ஆம் வருஷம். அந்த அந்த கணினி அந்த கோட்பாடு தான் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலா ஆகி போச்சு. இது ஒரு புறம் இருக்க ஃபார்மல் கிராமர், அது ஃபார்மல் லாங்குவேஜ், முறையான மொழி ஆராய்ச்சி, இது ஒரு பக்கம் போயிருது. இது வந்து எப்படி சொற்கள், இலக்கணம், வார்த்தைகள்லாம் எப்படி எவால்வ் ஆகுது, எப்படி ஒரு ஒரு நபர் இன்னொரு வந்து தொடர்பு கொள்றாரு, அந்த மொழி ஆராய்ச்சி, வார்த்தைகள் உருவாக்கம். அப்போ ஒரு நபரும் ஒரு கணினியும் எப்படி நம்ம வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம், ஒரு கணினி இன்னொரு கணினி எப்படி தொடர்பு கொள்ளலாம், அந்த அந்த மொழி ஆராய்ச்சிக்கு பேர் ஃபார்மல் கிராமர் அண்ட் ஃபார்மல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. இதை துவங்கி வச்சிருந்தது நோம் சாம்ஸ்கி 1950களில். அது மூலமா அந்த அல்கரிதம், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது டெவலப் ஆச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து இந்த ஹார்ட்வேர், அந்த வன்பொருள், அடுத்த பக்கம் மென்பொருள், இது ரெண்டும் சேர்ந்துதான் கணினியம் இல்லையா? சரி, இப்போ இப்போ அந்த கணினி மூலமா நம்ம எப்படி கோலங்கள் நம்ம புரிந்து கொள்ளலாம் அதை நம்ம பார்க்க போறோம். கோலங்கள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நம்ம வந்து இந்த மார்கழி மாசம் வரும்போது இசையும் கோலங்களும் ரொம்ப முக்கியத்துவம் பெறும். அது அப்படியே அதிகமாகி தை மாசத்தோட ரொம்ப அதிகமா வரும். அநேக விதமான கோலங்கள் போடுவாங்க. சிக்கு கோலம், பின்னல் கோலம், கம்பி கோலம், விதமான கோலங்கள் போடுவாங்க. கோலங்கள் வந்து முற்றத்துல வரைவாங்க, வீட்டுக்குள்ள அறையில வரைவாங்க. அப்புறம் நம்ம அதுல போன்ற கம்பி கோலமா இருக்கலாம், சிக்கு கோலமா இருக்கலாம், புள்ளி கோலமா இருக்கலாம், அல்லது நம்ம இது போற தீபம், இந்த மாதிரி விளக்கு, மாடு, கரும்பு வச்சு விதமான பிரிமிஸ் வச்சும் வரைவாங்க இல்லையா? சரி, இந்த கோலங்கள்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் ஒரு 14ஆம் நூற்றாண்டுல வந்து நமக்கு அதுக்குரிய வரலாற்று இது இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அதுக்கு முந்தைய கட்ட வரலாற்று ஆதாரங்கள் நமக்கு அவ்வளவா இல்லை. எப்படி வந்து நம்முடைய கணக்காயத்துக்கு போல மற்ற புத்தகங்கள்லாம் வந்து நமக்கு கையில கிடைக்காம அடிபட்டு போச்சுதோ, அது போன்ற நம்ம கோலத்துடைய அந்த ஆரிஜின், அந்த தோற்றம் நமக்கு வந்து தெளிவா தெரியல. நமக்கு குற்றலா கொலஞ்சில வந்து கோலத்தை சொல்றாங்க, அது 14ஆம் நூற்றாண்டு உள்ளலாம், அப்பெல்லாம் நமக்கு அது லிட்டரேச்சர் இருக்கு. அதுக்கு முந்தைய கட்டத்துல அதுக்கு நமக்கு வந்து அவ்வளவா இல்லை. சரி, இந்த கோலங்கள் வந்து எதற்காக வரைகிறாங்களாம் தெரியும் நமக்கு. அதிகாலை எழுந்த உடனே அதை வந்து நம்ம வந்து அரிசி மாவுல கோலம் போடுவோம். அது ஒருவேளை அந்த சின்ன சின்ன அந்த எறும்போ அதுகளுக்கு வந்து ஒரு சாப்பாடு கிடைக்கிற போல, அது ஒரு ஆக்ட் ஆஃப் குட்வில். அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளுக்கு சம்பிரதாய முறைப்படி நம்ம ஒவ்வொருதாக நம்ம வரைவோம் நம்ம இல்லையா? அதெல்லாம் இருக்குது. அந்த சமையலை செய்யறதுக்கு ஒரு வந்து 1 மணி நேரம் யாருமே சார் கேக்குது சார். கேக்குதா? ஓகே, சரி. இந்த கோலத்தை வந்து எப்படி வரைகிறாங்க? எங்க கல்லூரி சேர்ந்த முனைவர் கிஃப்ட் ரோமனி அவர் வந்து அந்த கோலம் ஆராய்ச்சி பண்ணும்போது, பெரிய குளமா இருக்கும்போது, சிறிய குளமா இருக்கும்போது வரைஞ்சிடலாம், பெரிய குளமா இருக்கும்போது எப்படி வரைகிறாங்க, அந்த வளைவுகளை வந்து அவர் கணக்கிட்டு இது போன்ற அந்த பிரிமிட்டிவ்ஸ், அது மூவ் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு,
டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட், டேர்ன் டபுள் ரைட், இது போன்ற அளவுகளை வந்து ஒரு கணக்கிட்டு ஒரு கோலத்தில் வந்து இது போன்ற அநேக ஒரு வளைவுகள் இருக்கலாம். அதை வந்து அந்த குறியீடு மூலமா, அதுக்கு பேர் டர்ட்டில் கமாண்ட் சொல்லுவாங்க. அந்த கமாண்ட் மூலமா அது ஒரு ஒரு கோர்வாக்கிறது, எழுத்தொடித்தில் ஆக்கிறது. அப்போ ஒரு கோலத்தை வந்து எழுத்தொடியில் கொண்டு வரலாம். அது கோலம் ஒரு 2 டைமென்ஷனல் ஒரு பிக்சர், அதை வந்து 1 டைமென்ஷன் ஆக்கலாம்னு சொல்லிட்டு அவர் பண்ணாரு. அப்படி பார்க்கும்போது இந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரே மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு, ஆனால் கொஞ்சம் பெருசா இருக்கு. இந்த கோலத்தை அதே டோட்டல் கமாண்டில் இந்த மாதிரி குடிக்கலாம் நம்ம. ஆக இதுல எஃப் பவர் 2 பவர் என் ஆர் 2 எஃப் பவர் 2 என், இதுலன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் உடைய கோடு. F2N மூவ் ஃபார்வர்ட் 2 டைம்ஸ் அர்த்தம், ஆர்னா டர்ன் ரைட் ட்வைஸ் அர்த்தம். அப்போ இந்த கோலத்தை வரையணும் நாம இது போன்ற லோகோ கமாண்ட் கொடுத்தோம்னா கம்ப்யூட்டர் வரைய முடியும். இந்த கமாண்டை பொறுத்து கோலங்கள் வந்து நமக்கு வந்து கடினமா வரையலாம், அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான கோலங்கள் வரையலாம் நம்ம. ஆக இந்த டர்ட் கமாண்ட் மூலமா நம்ம வந்து கோலங்களை உருவாக்க முடியும். நம்ம வந்து தெரிஞ்ச கோலங்களை தவிர தெரியாத கடினமான கோலங்களை நம்ம உருவாக்க முடியும். இது வந்து இந்த ஃபார்மல் லாங்குவேஜ் கிராமர் மூலமா நம்ம இந்த 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 கிராமர் பேட்டர்ன் நம்ம உண்டாக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்க. இதை இதய கமலம் சொல்லுவாங்க. இந்த கமலம் வந்து பொதுவாக பூஜைகளை வரையுது. பூஜைகள் இல்லையா, ஒரு தாமரை போல இருக்கும், அதுல 8 இதழ்கள் இருக்கும், அடுக்கடுக்கா இருக்கும். இந்த கோலத்தை வரையறதுக்கு எல்லாருக்கும் எளிய முறை எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். இந்த கோலத்துக்கு வந்து 8 அச்சுகள் இருக்கு. ஒவ்வொரு அச்சுலையும் வந்து 5 புள்ளி வைக்கிறாங்க. இந்த நடுவில் இருக்க புள்ளி விட்டுருங்க. 8 அச்சுகள் இருக்கு, ஒவ்வொரு அச்சுலையும் வந்து 5 புள்ளி இருக்கு. இந்த 5 புள்ளி என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு புள்ளி இந்த வரை, அது நாங்கள் 5 வட்டங்களா பார்க்குறோம். நம்ம இந்த 8 அச்சுகளும் நம்ம வந்து 5 வட்டங்களா நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த 5 வட்டங்களையும் கருணா கேட்கலப்பா, சாரி சொல்லுங்க. ஷேர் ஆகுதா? எஸ் சார். ஷேர் ஆகுது சார், ஆனா இவ்வளவு நேரம் மியூட்ல இருந்த மாதிரி இருந்தது, இப்பதான் கேக்குது. பார்க்க தெரியுதா இங்க? தெரியுதுங்க தெரியுதுங்க. ஓகே, இப்போ மூவாதா? எனக்கு இங்க தெரியலையே சார். ஆடிபிள் சார், நீங்க பேசலாம். ஆமா பேசலாம், பட் இங்க எனக்கு இங்க ஷேர் ஆகுது, எனக்கு தெரியல இங்க. ஓகே, ஷேர் ஆகுது சார். அப்படியா? உங்களுக்கு ஷேர் ஆகுது, ஸ்கிரீன் தெரியுது. சார் ஸ்லைடு நகர்த்தி பாருங்க சார். ஸ்லைடு நகர்த்தி கொஞ்சம் பாருங்க சார். அடுத்த ஸ்லைடு, ப்ரீவியஸ் ஸ்லைடு ஏதாவது. ஸ்லைடு மூவ் ஆகல சார். போதா? எஸ் சார். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த 8
வட்டங்களா பார்க்கலாம். 8 அச்சுல இருக்கு. ஆனா அந்த 5 புள்ளியில வந்து 5 வட்டங்களா பார்க்கலாம். 1, 2, 3. இப்ப நம்ம வந்து முதல் வட்டத்துல இருந்து போயிட்டு நம்ம ஒரு ஒரு வரிசையை மனசுல வச்சிடும். 1, 3, 5, 2, 4. ஒன்றுங்கிற போது நம்ம முதல் வட்டம் அதுல நம்ம புள்ளி ஆரம்பிச்சுட்டு அந்த கோலத்தை அப்படியே அடுத்த அச்சுல 3வது புள்ளி, அதுக்கப்புறம் அடுத்த அச்சுல 5வது புள்ளி, அடுத்த அச்சுல 2வது புள்ளி, அப்படியே வரும்போது நான் அப்படியே கோடா வரைய ஆரம்பிக்கிறோம் நம்ம. அது அப்படியே we have to keep drawing. 1, 3, 5, 2, 4 அப்படி ஒன்றுங்கிற போது முதல் வட்டம், 3வது வட்டம் அப்படி வரையும் போது நான் இந்த இருதய கமலமா அமைஞ்சிருது. இப்போ இங்க பாருங்க, இது வந்து 8 அச்சு இருக்கு, 5 புள்ளி இருக்கு. ஆனா ரெண்டு கோலமா தெரியுது. ஆனா ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஒரே மாதிரி இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று வந்து அடுத்த பிரதிபலிப்பா இருக்கு, ஒய் அச்சு பிரதிபலிப்பு. ஏன்னா ஒன்று வந்து இந்த வரிசை 1, 3, 5, 2, 4 வரைஞ்சது. அடுத்தது வந்து 4, 2, 5, 3, 1. இந்த வரிசையை நம்ம மாத்தும் போது படம் வந்து அப்படி ஒரு பிம்பமா இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வருது. இப்போ ஒவ்வொரு வரிசையும் நம்ம வந்து இந்த வரிசையை நம்ம மாத்தும் போது ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு படம் வரும். அப்போ இதே தாமரை வந்து எந்த வரிசை சூஸ் பண்றீங்களோ ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு யுனிக் தாமரை படம் வரும். அப்போ நம்ம வந்து 8 அச்சுக்கு பதிலா 10 அச்சோ 15 அச்சோ, 5 புள்ளிக்கு பதிலா 7 புள்ளியோ 6 புள்ளியோ அல்லது 10 புள்ளியோ வச்சோம்னா பெரிய பெரிய தாமரை கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம பொதுவா 8க்கு 5 தான் நம்ம இதே தாமரை வரைவோம் பூஜாரியில. ஆனா அதை காட்டிலும் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த முறையை பார்க்கும்போது கட்டுக்கடங்கள் அளவு நம்ம வரையலாம், நம்ம நிறைய இதே தாமரை வரையலாம். இப்ப இங்க பாருங்க, இந்த பாத்தீங்கன்னா இது வந்து 8ம் 5ம் வந்து வகா என்னவாங்க, பிரைம் நம்பர். 8க்கும் 5க்கும் வந்து மீ பொரு வகுத்தி. 8உடைய வகுத்தி வந்து 1, 2, 4, 8. 5 வகுத்தி வந்து 1, 5 தான். ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தின் போது 1 தான். 8க்கும் 5க்கும் பொதுவான வகுத்தி டிவைடர் வந்து 1. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்னதான் வரிசைப்பட்டு வரைஞ்சாலும் ஒரே கம்பியில நீங்க ஃபுல் படத்தை வரைஞ்சிடலாம். ஒரே கோட்டு அப்படியே ஆரம்பிச்சு 2 அச்சு இருக்கும், முடியும் போது ஒரு தாமரையா வந்து தரும். ஒரே கம்பியில வரைஞ்சிடலாம். இப்போ இங்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த படத்தை பாருங்க. இங்க இடது பக்கம் வந்து மீ பொரு வகுத்தி வந்து அது 5, 4க்கும் 1 தான். ஒரே கம்பியிலே வரைஞ்சிடலாம். ஆனா அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா 5 அச்சு 5 புள்ளி. இப்ப 5க்கும் 5க்கும் மீ பொரு வகுத்தி வந்து 5. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுல 5 லைன் போயிருக்கும். 5 லைன் சேர்ந்து போயிருக்கும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா 5 தனித்தனியா இருக்கும், 5 துண்டா இருக்கும். அப்போ அந்த அச்சுகளும் புள்ளிகளும் வந்து அதுக்கு வந்து மீ பொரு வகுத்தி 1 இருந்ததுன்னா ஒரே கம்பியிலே அவ்வளவு புள்ளி நம்ம நினைச்சிடலாம். அது இல்லாத பட்சத்துல நமக்கு நிறைய கம்பிகள் தேவைப்படும். ஆக இந்த மெத்தட் மூலமா நம்ம வந்து விதமான இதே தாமைகளை நம்ம வந்து உருவாக்க முடியும். இதுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து மிரர் ரிஃப்ளெக்ஷனு, ரொட்டேஷன் சிமெட்ரி, அது போன்ற அந்த ஜாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம கணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம பெரிய தாமைகளை வரைய முடியும். சரி, இப்போ வருவோம். இந்த மாதிரி நம்ம வந்து கோலம் வரைகிறோம் போடுறோம். ஆனா எப்படி ஒரு பார்வையற்ற அல்லது மாற்றுத்திறனாளிகள் எப்படி அதை வந்து அங்க பார்ப்பாங்க, அனுபவிப்பாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு பார்வையற்ற மாணவர் வந்து பிரெயில் மூலமா அவருடைய டெக்ஸ்ட் தமிழோ இங்கிலீஷோ கட்டுப்பாரு. ஆனா எப்படி வந்து கணிதத்துக்கு கட்டுவாரு? கணிதத்துக்கு வந்து நிறைய சிம்பிள்லாம் இருக்கும் இல்லையா? பிளஸ் மைனஸா விடுங்க, அது மட்டும் இல்லாம ஸ்கொயர் ரூட் இருக்கும், இன்டிகிரேஷன் இருக்கும், நிறைய சிம்பிள் இருக்கும். அதுக்கு வந்து எப்படி பிரெயில் எழுத்துக்கள் இருக்கோ அது போல நெமெத் எழுத்துக்கள் இருக்கு. நெமெத் பிரெயில் மாதிரி புள்ளிதான், ஆனா வெவ்வேறு காம்பினேஷன்ல இருக்கும். அது பேர் நெமெத் எழுத்துக்கள் வாங்க. ஸோ கணக்கு படிக்கிறதுக்கு பிரெயில் தவிர நெமெத் எழுத்துக்கள் நம்ம உபயோகிக்கிறோம். சரி, இது தவிர வரைபடங்கள், ஹவ் அபவுட் டயக்ராம்ஸ்? அது முடியும். இப்போ உதாரணம் பார்க்கலாம், இங்க ஒரு வனது பூச்சி இருக்கு. அதை வந்து எப்படி ஒரு பிளைண்ட் பேப்பர் பார்ப்பார்னா, அந்த படம் வந்து ஒருவேளை வந்து அந்த பேப்பர் வந்து எழுந்திருந்துச்சுன்னா, ரேஸ் லைனா இருந்துச்சுன்னா அவர் தொட்டு பார்த்து தொடுமுதல் மூலமா அவர் பார்க்க முடியும். அப்ப இந்த போல வரைபடங்களை வந்து நம்ம வந்து தொடுமுறை மூலமா நம்ம வந்து உணவுக்கு அந்த ரேஸ் லைனா இருந்ததுன்னா நம்ம முடியும். அந்த ரேஸ் லைன் உண்டாக்குறதுக்கு ஒரு சின்ன கருவி இருக்கு, அது பேர் PIAF ஹீரர் மெஷின். இந்த மெஷின்ல நம்ம
எந்த டயக்ராம் வரைஞ்சும் அதில் இன்சர்ட் பண்ணோம்னா அது அப்படி நம்ம அந்த பேப்பர்ல வந்து அந்த வரைபடம் வந்து அப்படியே லேசா எளிமை ரேஸ் லைன் ஆயிரும். இந்த பேப்பர் மூலமா நம்மளாம் எந்த ஒரு படத்தை நம்ம வரைபடத்தை நமக்கு சொல்ல முடியும். கிராஃபோ, ஜாமெட்ரியோ, ட்ரிகோமெட்ரியோ, பாட்னியோ, ஜுவாலஜியோ, என்ன படமா தான் சரி, சயின்ஸ் படமா இருந்தாலும் சரி, ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு நம்ம சொல்லித்தர முடியும். அப்படின்னா நம்ம கோலத்தையும் சொல்லித்தராமே, கோலத்தையும் நிச்சயம் முடியும். இப்ப இங்க பாக்குறீங்க 2 பார்வையற்ற மாணவர்கள் வந்து கோல வரைபடத்தை அங்க படிச்சுட்டு இருக்காங்க. கோல வரைபடம் சரி. அப்போ கணிதத்தில் உள்ள பண்புகளையோ கோலத்தில் உள்ள கணித பண்புகளை நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இந்த தொடுகுறல் மூலமாக நம்ம ஒரு பார்வையற்ற மாணவனுக்கு நம்ம வந்து கோலத்தை வரைஞ்சு காட்டலாம். அவர் வரைஞ்சு முடிச்சு அவர் புரிஞ்சு கொண்ட போறோம் எப்படி ஒரு வரைவார் கோலத்தை, எப்படி வந்து அந்த அவருடைய அவருடைய எண்ணத்தை அவருடைய வெளிக்காட்டுவாரு. அப்போ அதுக்கு வந்து இங்க இன்னொரு ஒரு முறை பார்க்கணும். நம்ம இங்க என்ன பண்றோம், சில உடன் கியூப் எடுத்துட்டு அதுல இது போல வரைந்த சின்ன சின்ன படங்கள் ப்ரீமியரிஸ் அதை நம்ம வந்து அதில் ஒட்டி வச்சிருக்கோம். நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 2-3 கியூபா இருக்கு. ஒவ்வொரு கியூப்லயும் வந்து ஒவ்வொரு படங்கள் இருக்கு. எந்த கோலத்தையும் நம்ம வந்து 6 பிரிதா பிரிச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி வட்டம், அந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்ல. அப்போ அந்த உடன் கியூப்ல ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒவ்வொரு ரேஸ் லைன் பேட்டர்ன் இருக்கு. அந்த உடன் கியூப்ல வந்து உள்ள சின்ன ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கோம். நம்ம 2 கட்டையை கிட்ட வரும்போது ஒட்டிக்கிடும். இங்க பாத்தீங்களா, இங்க ஒரு படம் இருக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு கோலம் படம் தான். நம்ம வந்து அந்த கோலத்தை வந்து மாத்தி ஒட்டும் போது ஒரு மேல தொட்டு பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொடு உணர்வு ஒரு கோலம் அமையுது. அப்போ ஒரு ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வந்து கோலம் புரிஞ்சிருந்த பிறகு வெவ்வேறு விதங்களும் இருந்தாலும் அவர் வந்து அந்த ஹி கேன் எக்ஸ்பிரஸ் தட், அந்த கோலத்தை அந்த கியூபை மாத்தி வச்சு அட்டாச் பண்ணி ஹி கேன் எக்ஸ்பிரஸ் த நியூ கோலம் பேட்டர்ன். ஆக தான் படித்த கோலத்தை வந்து அவர் வெளிக்கொணர முடியும், அவர் காட்ட முடியும். இது மட்டும் இல்ல, கற்றல் திறன் குறைவுள்ள பிள்ளைகளுக்கும் வந்து அதை உபயோகிக்கிறாங்க. இங்க 2 பிள்ளைங்க பாக்குறீங்க, இங்க இந்த அரேஞ்ச் பண்ணி கியூப் அரேஞ்ச் பண்ணி தேர் ஃபார்மிங் த்ரோன் ஷேப்ஸ். இது வந்து யூனிவர்சல் கோலம் கியூப்னு சொல்றோம். இது வந்து ஒரு கற்பித்தல் முறையில் நல்ல ஒரு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு வந்து உபயோகிக்கிற ஒரு முறை. சரி, இப்போ இதே போல பழைய விளையாட்டுகளிலும் வந்து கணிதம் கட்டாயமா இருக்கு. நம்ம எல்லாரும் தெரிந்த பரமபதம். இந்த பரமபதங்கிற விளையாட்டுல வந்து நம்ம வந்து தாயக்கட்டை போடுவோம், நம்ம சோழி போடுவோம், நம்ம இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம விளையாடுவோம். ஆனால் ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை வந்து எப்படி இந்த தாயக்கட்டையோ சோழியோ போட்டு விளையாட முடியும்? கஷ்டம் இல்லையா? ஆக சென்னையில் இருக்கிற ஒரு ஏஜென்சி என்ன பண்றாங்க, இது போன்ற ஒரு உடன் தாயக்கட்டை, இதுல பாத்தீங்கன்னா ஒரு கியூப் மாதிரி இருக்குது, அது மேல ஒரு பிரெயில் லெட்டர்ல 5 மாதிரி தெரியுது, 5 புள்ளி இருக்கு. இந்த பக்கம் சில லீவர் மாதிரி இருக்கு. இந்த இதை நம்மனா சுத்தி விட்டுட்டு இந்த லீவரை பிரஸ் பண்ணும்போது டக்கு நின்றும். அப்போ இதுல ஒரு 6 முகங்கள் இருக்கு. நம்ம அந்த சுத்தி விட்டுட்டு நம்ம அந்த லீவர் பிடிக்கும் போது டக்கு நின்றும். எங்க நிக்குதோ அந்த பிளைண்ட் பர்சன் தொட்டு பார்த்துட்டு எந்த எண் விழுந்திருக்குன்னு கணிச்சுப்பாரு, 1ஆ 5ஆ 3ஆ. அப்போ அந்த பரமபதத்தை விளையாடுறதுக்கு வந்து அந்த தாயக்கட்டை வந்து ஒரு பார்வையற்றவனுக்கு வந்து உதவி இல்லைன்னா இது போன்ற ஒரு தாயக்கட்டை இப்போ உருவாக்கியிருக்காங்க. சரி, இப்ப பரமபதம் வந்து இருக்கும், அதுல பாம்புகள் இருக்கும், ஏழைகள் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு பார்வையற்ற மண்ணுக்கு வந்து விளையாட முடியுமா? கஷ்டம் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, சமீபத்துல வந்து இது போன்ற ஒரு பரமபதத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏணிகள், பாம்பு எல்லாமே வந்து அப்படி ரேஸ் லைனா இருக்குது, சுட்டு பார்த்து வளர்ந்துக்கலாம். அது போல நம்பருமே வந்து இந்த பிரெயில் நம்பரா இருக்கு. அப்ப இந்த காய வைக்கிறதுக்கு சின்ன ஹோல் வேற இருக்கு. அப்ப இந்த பரமபதம் வந்து பார்வையற்ற மாற்றுவதற்கே பிரத்யேகமா வந்து தயாரிக்கப்பட்டது. இது வந்து எல்லாரும் விளையாடலாம். ஆக இதுக்கு பேர் வந்து இன்க்ளூசிவ் டாய். அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டு பொருள் அது. சரி, இங்க வந்து கணிதம் ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து கேம் ஆஃப் சான்ஸ் தான். நம்ம வந்து எப்படி தாயத்தை விட்டுறோமோ அது வருது. ஆனா பல்லாங்குழிங்கிற விளையாட்டு வந்து வெறும் சான்ஸ் இல்லை, அது நம்முடைய ஸ்ட்ராட்டஜி கேம். நம்ம எப்படி நமக்கு வந்து எண்ட்ல நம்ம கையாடுறோமோ அதை பொறுத்து இந்த விளையாட்டுல வந்து நம்ம வெற்றியின் தோல்வி அமையும். நம்ம எல்லாரும் தெரியும், பல்லாங்குழி வந்து மொத்தம் 14 குழிகள் உண்டு. 14 குழி அதான் பல்லாங்குழி. ஒருத்தருக்கு 7 குழி. ஒவ்வொரு குழியும் வந்து 5 சோழி போட்டிருப்பாங்க. அங்க குழி ஒவ்வொரு குழியா தாண்டி போவாங்க. அங்க வந்து அந்த பாண்டி எடுப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த காயில் எடுப்பாங்க. இந்த ஆட்டம் போயிட்டே இருக்கும். கடைசியில யார் வந்து
ஒரு காயுமே இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க தான் தோற்று போனவராக கருதப்படுவாங்க. இந்த பல்லாங்குழியுமே வந்து அந்த ரொம்ப எல்லாரோட பாரம்பரிய விரும்பி விளையாடப்படுற ஒரு ஒரு விளையாட்டு பொருள். இதுலயும் வந்து கணிதம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. இதை பேஸ் பண்ணி நிறைய நிறைய அல்காரிதம்ஸ் இருக்காங்க. ஹவு டு வின் த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பல்லாங்குழி. ஒரு நபர் வந்து வின் பண்றதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும், அது பியூர்லி கணிதம் தான், மேத்தமெட்டிக்ஸ் தான். இது மட்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் ஏற்கனவே செஸ்ஸுக்கு வந்து அல்காரிதம் இருக்கு. இது போன்ற எல்லா கேமுக்கும் வந்து அந்த அல்காரிதம் வந்து நத்திங் பட் மேத்தமெட்டிக்ஸ். சரி, இது போன்ற 2-3 முறை அது கட்டாயி போச்சு. அதுக்கு ஐம் சாரி ஃபார் தட். ஸோ ஆக அது கோலமாக இருந்தாலும் சரி, விளையாட்டு இருந்தாலும் சரி, கணிதம் வந்து அதுல உள்ளே ஒரு இலைபோல வந்துட்டு இருக்கு. நம்ம கணிதம் வந்து நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அது மூலமா நம்ம வந்து கணிதம் மட்டும் வளர்க்கல, நம்முடைய கோலங்களையும் நம்ம வந்து வளர்க்குறோம், கலையை வளர்க்குறோம், விளையாட்டுகளை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றோம். கணிதம் வந்து இன்றியமானது. தமிழ்ல அதுவும் நம்ம வந்து நிறைய பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வர வர காலங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம், நம்ம செயற்கை நுண்ணறிவு சொல்றோம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஆக அந்த ஆசிரியர்லாம் வந்து இதை வந்து மனதில் கொண்டு நம்ம மாணவர்களுக்கு வந்து உற்சாகப்படுத்த முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த தமிழ் துறையினருக்கும் முனைவர் பால் சாந்தராஜுக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் நன்றி. ஏதாவது கேள்விகள் தான் கேளுங்க.